அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகுலு கௌலன் சதீதா யுஸ்லிக் லஹும் அஹுமாலஹும் வயக்ஃபிர் லஹும் துனுபஹும் வமை யுஸ்லில்லாஹ வரசூலுஹு ஃபஹத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அரசாட்சியை தனக்காக்கி அழகாட்சி புரிகின்ற என் இணையில்லா இறைவனுக்கே எல்லா புகழும். இஸ்லாமியர்களாகிய நம்மளோட பார்வையில் இந்த உலகம் நிலையானது மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகம் நமக்கு நிலையானது இல்லைங்க, நிரந்தரமானதும் இல்லை, விரைவில் அழியக்கூடியது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நம்ம எப்படி மதிப்பீடு செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தர்றாங்க. நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனை ஏற்படுறது, குடும்பங்களுக்கிடையே சொத்து பிரச்சனை ஏற்படுறது, அப்பாவி மக்களை கொன்று குவிப்பது, இது எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஜான் இடத்துக்காக தான். தாய் தந்தை, அக்கா தங்கை, அண்ணன் தம்பி என்ற உறவுகளுக்கிடையே சொத்து அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டாலே இரத்த உறவுகள் துண்டிக்கப்பட்டு விடுது. இதனால் இறந்தது தனது தந்தை என்றாலும் கூட ஜனசால கலந்து கொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு சொத்து அப்படிங்கிறது முக்கியமாகிவிட்டது. இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு இடம் கிடைச்சாலும் கூட இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க சொர்க்கத்தோட வாரிசுதாரராக நம்ம ஆகணும் அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 23வது அத்தியாயத்தில் முக்மீன்களின் பண்புகளை பற்றி குறிப்பிடுறான். அந்த பண்புகளை பற்றி நம்ம பார்ப்போமா? முதலாவதாக தொழுகையில் நம்ம உள்ளச்சமுடையவராக நம்ம இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, நமக்கு தொழுகையில் உள்ளச்சம் வந்தோம்னா இந்த உலகத்தில் நறுமணம், பெண்கள் எல்லாமே எல்லாருக்கும் விருப்பமானது தான். ஆனால் முதலாவது எனக்கு கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 23வது அத்தியாயத்தில் 1 மற்றும் 2வது வசனங்களில் குறிப்பிடுறான், கத் அஃப்லஹல் முக்மினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஸிவூன். அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் எத்தகையோர் என்றால் தன்னுடைய தொழுகையில் உள்ளச்சமுடையவராக அவர்கள் இருந்தார்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுறான். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கோம், நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்கு? நம்ம தொழுகைக்கு முதலிடம் நம்ம கொடுக்குறோமா? எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு தொழுகை 2வதாக தான் நம்ம தொழுகிறோம். சில டைம் என்ன செய்கிறோம், தொழுகாமலே விட்டுறோம். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. முதலிடம் தொழுகைக்கு தான் கொடுக்கணும். அப்போ தான் தொழுகை நமக்கு மனநிறைவையும் கண்குளிர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவருடைய தோழர்களும் சுன்னத்து மற்றும் இரவு தொழுகையை கூட விடாமல் தொழுதாக. அபூபக்கர் ரலியல்லாஹு மென்மையான குணமுடையவர். அவர் தொழுகை வைக்கும் போதெல்லாம் அவர் குர்ஆனோட வசனங்களை ஓதும் போது அவர் கண்ணில் கண்ணீர் வராமல் இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு தொழுகையை அவர் உள்ளச்சத்தோடும் பயத்தோடும் என்ன செஞ்சிருக்காரு, தொழுதிருக்காரு. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்கு? நம்மளுடைய தொழுகை கவனமற்ற தொழுகையா இருக்கு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? யாராவது பார்த்தா நம்ம தொழுகிறோம், இல்லைன்னா நம்ம தொழுக மாட்டோம். அப்படிதான் நம்மளுடைய தொழுகை இருந்துகிட்டு இருக்கு. இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 107வது அத்தியாயத்தில் குறிப்பிடுறான், ஃபவைலுல் முஸல்லின் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராவுன். அதாவது கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால் தன்னுடைய தொழுகையில் உள்ளச்சம் இல்லாமல் இருக்காங்க, அலட்சியமாக இருக்காங்க, பராமுகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுறான். நம்ம அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் பார்த்தா என்ன பார்க்கட்டா என்ன, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ங்கிற உள்ளச்சத்தோட தொழுகிறவங்களாம் நம்ம இருக்கணும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வீண் செயல்களிலிருந்து விலகுதல். வீண் செயல்களிலிருந்து விலகுதல் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஒரு சிலரை அனுமதி அளிச்சிருப்பான், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் பாருங்க, அதெல்லாம் செய்கிறோம்ல, அதுதான் வீணான செயல்கள். இதில் பயனற்ற சொல், அதுக்கப்புறம் பொய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, இது எல்லாமே வீணான செயல்களில் அடங்கும். மேலும் புறம் பேசுறது அப்படின்னா ஒருத்தவங்களோட குறைகளை திருவி திருவி நம்ம பேசுவோம் பாருங்க, அதான் புறம் பேசுறது. இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 104வது அத்தியாயத்தில் குறிப்பிடுறான், வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் உமசா. அதாவது குறை சொல்லி புறம் பேசி திரிகிற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான். அவங்க எதற்கு சமமானவர்கள்? இறந்த தன்னோட சகோதரனோட மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமமானவர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்.
நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், இதுல வந்து 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்றோம், பிறரை பத்தி புறம் பேசி நம்மளுடைய டைம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீணான செயல்களை வந்து தவிர்க்கக்கூடியவர்களாக வந்து நம்ம இருக்கணும். முக்மீனான ஒவ்வொரு பெற்றோரும் வந்து தன்னுடைய குழந்தை வளர்ப்புல வந்து கவனம் செலுத்துறவங்களா நம்ம இருக்கணும். இப்போ இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வீணான செயல்கள் எல்லாவற்றையும் விட்டு நீக்கி அவங்களுக்கு வந்து மார்க்க ரீதியா வந்து அவங்கள வளர்க்கக்கூடியவர்களாக வந்து நம்ம வந்து இருக்கணும். இறை நம்பிக்கையாளர்கள்லாம் பொய் பேசுறது, புறம் பேசுறது, கேலி பண்றது, இந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, கண்ணியமா நடந்துக்கிறவாங்க. நம்ம இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை வந்து பெற்றோர்களாக வந்து நம்ம இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து ஜகாத். ஜகாத் அப்படிங்கிறது வந்து இறைவன் வந்து ஒரு மனிதனுக்கு வழங்கிய செல்வத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து ஜகாத். அது வந்து எல்லாருமே வந்து முஸ்லீம்களாகிய ஒவ்வொருவருக்கும் வந்து அந்த கடமை. எல்லாரும் வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். ஜகாத் கொடுக்குறவங்களா வந்து நம்ம இருக்கணும். 2.5% வந்து நம்ம சம்பாதித்தவற்றிலிருந்து நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து அடுத்ததாக பார்க்க போறது வந்து கற்பொழுக்கம். கற்பொழுக்கம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் கற்பொழுக்கம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல நமக்கு அழகான முறையில வந்து அல்லாஹ் வந்து கற்றுத்தர்றான். அத்தியாயம் 24வது அத்தியாயம் 30வது வசனத்துல வந்து அல்லாஹ் குறிப்பிடுறான், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், மேலும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும், அது அவர்களுக்கு பரிசுத்தமாக்கப்படும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம எதுலாம் வந்து பார்வைகளை தாழ்த்துறவர்களா நம்ம இருக்கணும். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய உள்ளம், இது எல்லாவற்றிலும் வந்து நம்ம பார்வைகளை தாழ்த்தக்கூடியவராக இருக்கணும். மேலும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவருடைய மனைவி வந்து உரையாடி கொண்டு இருக்கும்போது அங்க ஒரு பார்வையற்றவர் வராரு. அவரை பார்த்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க மனைவியை நீங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இவங்க மனைவி வந்து பார்த்து சொல்றாங்க, ஏன் அவருக்கு தான் வந்து கண் பார்வை தெரியாதே, அவர் என்னோட தோற்றத்தை கூட அறிய முடியாதே, அப்புறம் எதுக்கு நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிற சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு வந்து பார்வை தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல பார்வை அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யறவளா இருக்கணும், பெண்களாகிய நாம் பார்வையை தாழ்த்தக்கூடியவர்களாக வந்து நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி யூசுப் நபியோட வரலாறை எடுத்துக்கிட்டோம்னா அவர் தவறு செய்வதற்கு எல்லா அந்தஸ்தும் வந்து தகுதிகளும் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவர் என்ன செய்யல, அமைச்சரோட மனைவி வந்து தனிமையில இருக்கும் போது அவர் தவறு செய்யுமாறு அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. அப்ப அவங்க என்ன செய்யல, தவறு செய்யல, அல்லாஹுக்கு அஞ்சி கொள்ளட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாவின் மீது அச்சமுடையவராக இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து சிறை தண்டனையே இதை விட மேலானது அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து கற்பொழுக்கத்தை பேணாங்க. அப்ப இஸ்லாம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து கற்பொழுக்கம் சமம் அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக வந்து எடுத்துக்காட்டுதுன்னு பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது மூலமா நம்ம வந்து தகாத உறவுகள், அதாவது தெரியாதவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து பேசுறது, இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். இதனால நம்ம மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை, நம்மளோட குடும்பங்களும் நம்மளோட பெற்றோர்களும் என்ன செய்யறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இதுல இருந்து வந்து நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்றவங்களா வந்து நம்ம இருக்கணும். மேலும் வந்து அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான், இந்த எல்லா குணங்களுமே வந்து இறை நம்பிக்கையாளர்களோட பண்புகள்னு சொல்லியிருக்கான். இந்த இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை கொண்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொர்க்கம் வந்து நமக்கு அல்லாஹ் தருவான். அந்த சொர்க்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, சொர்க்கம் வந்து ஒரு முத்தாலான கூடாரம் வந்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு அமைக்கப்படும். அது வந்து 30 மைல் உயரமா இருக்கும். அவர்களுக்கு வந்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் அழகிய துணைவிகளை அங்கே ஏற்படுத்தி தருவான். அந்த துணைவிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இறை நம்பிக்கையாளர்களை சுற்றி சுற்றி வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, பார்த்து கொள்ள முடியாது. மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 4வது அத்தியாயத்துல 57வது வசனத்துல குறிப்பிடுறான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிகிறாரோ அவர்களை சொர்க்க சோலையில் நுழைய செய்வோம், அவற்றின் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும், அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வந்து குறிப்பிடுறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தன் நல்லடியாருக்காக எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனின் உள்ளத்திலும் தோன்றிராத அளவுக்கு நான் சொர்க்கத்துல இன்பங்களை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குறிப்பிடுறாங்க.
அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிகுந்த சொர்க்கம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இறை நம்பிக்கையாளர்களோட பண்புகளை பெற்றவர்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் அந்நியனை போலவும் வழிபோக்கனை போலவும் நம்ம நடந்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தை விட நமக்கு மறுமை அப்படிங்கிற வாழ்க்கை இருக்கு. அதான் வந்து நமக்கு வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட உயர்தரப்படியான ஜன்னத்துல் பிரதோஷம் என்னும் சொர்க்கத்தை கேட்போமாக. அல்லாஹ் நமக்கு வாஜிப்பாக்கி தருவானாக. நல்வழி கிடைக்க நபி வழியில் நடந்து இன்று அற்ப வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து நாளை அற்புத வாழ்க்கையை சுவனத்தில் அனுபவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.